Praise the Lord. நம்ம ஆதியாகமம் 1வது வசனத்திலிருந்து இப்ப நம்ம இன்னையிலிருந்து ஒவ்வொரு பாட்டா நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நீங்க இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகேவா? பைபிள்ல ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனம். ஓகேவா? இந்த அதிகாரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த அதிகாரத்தை சும்மா வாசிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனா இதுல உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர். ஆதியிலேனா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆதியிலேனா இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னுக்கு, எல்லாமே இந்த உலகத்துல இருக்க எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்னுக்கு. அப்படின்னா காலம், நேரம், டைம், ஸ்பேஸு, அதாவது ஒரு இடம், இந்த ஒரு பொருள் எதுவுமே இல்லை அந்த டைம்ல. யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல நேரமும் இல்லை, அந்த டைம்ல எந்த ஒரு பொருளும் இல்லை, அந்த டைம்ல ஒரு இடமும் இல்லை. ஓகேவா? நம்ம கண்ணு முன்னுக்கு நம்ம பார்த்தோம்னா தெரியுது இவ்வளவு பெரிய இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு. இந்த இடம்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வெறுமையா இருந்தது. அப்ப காலத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். ஓகேவா? நேரத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், இடத்தை உண்டாக்கினவர் கர்த்தர், அந்த இடத்தில் பொருளை உண்டாக்கினவர் கர்த்தர், அந்த பொருளில் தன்மையை உருவாக்கினவர் கர்த்தர். எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஏசப்பா, தேவனாகிய கர்த்தர் தான். நல்லா யோசிச்சுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இதுதான் முதல் தேவன் படைத்தார். ஓகேவா? இப்ப ஆதியிலேங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லாத டைம்லயும் கர்த்தர் எல்லையற்றவராக இருக்கிறார், எந்த ஒரு தன்மையும் இல்லாதவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டோம்னா அவர் தன்மையுடையவர் இல்ல, தன்மை இல்லாதவர், தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். காலத்துக்கு அப்பாற்பட்டவர், நேரத்திற்கும் அப்பாற்பட்டவர், இடத்திற்கும் அப்பாற்பட்டவர், பொருளுக்கும் அப்பாற்பட்டவர், அந்த பொருளின் தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. உங்களுக்கு இது விளங்கலைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஒன்று தொடங்குறது, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை தொடங்கக்கூட ஒரு டைமை பார்த்து தான் தொடங்குறோம். ஓகேவா? இந்த டைமில் தான் நம்மளோட வாழ்க்கையை தொடங்குறோம். ஆனால் கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் இல்லை, இந்த டைமுக்கு முதல்ல இந்த டைமை படைச்சதே நான் தாண்டா, இந்த டைமுக்கு முதல்ல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆதியிலே அப்படின்னு தொடங்கினார். ஆதிங்கிறது தொடக்கம், அதாவது இந்த உலகங்கிறது நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு தொடங்கி வச்சிருக்காரு. அதனால தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். அப்ப நேரத்தை படைச்சது யாரு? தேவன். இந்த நேரத்துக்கு நம்ம நேரத்தை எதனால நம்ம கண்காணிக்கிறோம்? நேரத்தை எப்படி நம்ம உருவாக்கணும்? கர்த்தர் படைச்ச வானத்தில் உள்ள ஒவ்வொரு சுடர்களையும் வச்சுதான் நேரத்தை உண்டாக்கியிருக்காங்க. ஓகேவா? யூதர்கள் அந்த மாதிரி எல்லாம் உண்டாக்கி தான் அதுக்கப்புறம் தான் நேரங்களை நம்ம நேரங்களை பத்தி படிக்க தோணும். ஓகேவா? அப்ப நேரத்தை படைத்தவர், காலத்தை படைத்தவர், இந்த இடத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை படைத்தவர், அதன் தன்மைகளை படைத்தவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் தேவன். இதுல இருந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம்னா இதுதாங்க. ஓகேவா? யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் பயப்படாம சொல்லுங்க. இதுதான் உண்மையான அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை உண்டாக்குனவர். இந்த உலகத்துல நேரங்கிறது ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல ஒரு இடமே இல்லைங்க. அந்த ஒரு இடம் சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் வெறுமையா தான் இருந்துச்சு. அந்த இடத்திலேயே இல்லாத ஒண்ணா உருவாக்குனார். ஓகேவா? ஏசப்பா அப்படின்னா உருவாக்குனாருன்னா அவர் ஓனா உருவாக்க மாட்டாரு. அவருக்கு வார்த்தையினால அவர் சும்மா பஸ்க்குன்னு உருவாக்கிடுவார். ஓகேவா? அவரால் முடியாது எதுவுமே இல்லை. எல்லையற்ற தேவன், நிகரற்றவர், யாருக்குமே நிகரானவர் எல்லாம், அவர் ஒப்பற்றவர். யாராலையும் அவர் ஒப்பாக்க முடியாது. ஏன்னா அந்நிய மக்கள் என்ன வேணா சொல்லலாம், ஆனால் நம்மளும் நீங்களும் நாங்களும் எப்பயுமே உறுதியா இருக்கணும். தேவன் நேரத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர், இடத்துக்கு அப்பாற்பட்டவர், பொருளின் தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவர். அதைத்தான் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்ததற்கான ஆவிக்குரிய அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிரைஸ் தி லார்ட்.